ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா வாழைப்பூ வடை தாங்க செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் தேவைன்னா 1 கப் ஆஃப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூ எடுத்திருக்கோம். அப்புறமா இதுக்கு தேவை ஒரு வெங்காயம் நல்லா பொடியா அரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு 4 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த வாழைப்பூ கிளீன் பண்ண கிளிப்பும் உங்களுக்கு வருங்க, அதையும் நீங்க பார்த்துட்டு வாங்க. இப்ப இந்த பூவை எப்படி ஈஸியா கிளீன் பண்றான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாழைப்பூவோட ஒவ்வொரு பெட்டல்ஸா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இதுல இருக்க பூ, இதெல்லாம் தான் அதோட வாழைப்பூ. ஓகேங்களா? இந்த பூவெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸா ரிமூவ் பண்ணி வாழைப்பூவை இப்படி பேட்ச் பேட்சா பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதான் வந்து வாழைப்பூ. இப்ப ஒரு பூவா நான் உங்களுக்கு கிளீன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு சிங்கிள் பூ. ஓகே, இதுல வந்து நீங்க எப்படி கிளீன் பண்ணணும்னா, மேல இருக்கு இல்லைங்களா, இந்த பெட்டலை அப்படியே ஓபன் பண்ணுங்க. இது மேல வந்து இங்க பிளெயினா இங்க வந்து ஸ்டெம் மாதிரி இருக்கும். இத வந்து இப்படி பிக் பண்ணி போட்டுருங்க. அதுக்கு அடுத்து இங்க கவர் மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதையே எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுடணும். இதுதான் நம்ம இந்த ஃப்ளவரை வந்து கிளீன் பண்ணணும். கிளிப் பாத்தீங்களா? ஓகே, இப்ப நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்ப நம்ம கடலைப்பருப்பு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இது கூட வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப வாழைப்பூவும் நான் சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த பருப்பு கூட சேர்க்க போறேன். இப்ப இந்த வாழைப்பூ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதா. இப்ப வாங்க ஒவ்வொரு இன்கிரீடியண்டா இதுல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ண வாழைப்பூ வந்து இதுல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தா ஆனியன் இதை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலா நம்மளுக்கு இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். எல்லா இன்கிரீடியன்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வடை சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வாங்க ஒவ்வொரு வடையா இதுல எடுத்து போட்டு சுடலாம். வடை தட்டும் போது ரொம்ப பிரஸ் பண்ண வேணாம், ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு லைட்டா பிரஸ் பண்ணி போடுங்க. அப்பதான் வடை நல்லா மெது மெதுன்னு இருக்கும். மசால் வடை சுடுற மாதிரி தாங்க இந்த வாழைப்பூ வடையும். இதுல ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் என்னன்னா இதுல வாழைப்பூ இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வடை நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு. இந்த டைம்ல நீங்க எடுத்துருங்க. சுட சுட ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி. இப்ப வாங்க நம்ம வடைய வந்து உள்ள எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்து மெது மெதுன்னு இருக்கு, சுடுறதுக்கும் ஈஸியா இருக்கு. எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க. நீங்க இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.